மூட்டு வீங்கி இருக்கு அப்படின்னா வீக்கத்தை குறைக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூட்டு வீங்கி இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸை வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மூட்டுல வந்து நீ கேப் யூஸ் பண்றது, அதாவது கம்ப்ரெஷன் ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீ கேப் போட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம ஜாயிண்டா அழுத்தி பிடிச்சிரும். அந்த அழுத்தத்தின் காரணமா அந்த இடத்துல கெட்ட நீர் தேங்காது. அதனால ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். ஸோ அப்ப நமக்கு வலி ஏற்படாது. இதே நம்ம நீ கேப் போடல அப்படின்னா அந்த வீக்கம் அப்படியே இருக்கு அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக அந்த இடத்துக்கு போகாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய வலியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய செல்ஸ் வந்து அந்த கெட்ட நீர் மூலியமா அந்த இடத்துலயே இருக்கும். அதனால நமக்கு வலி அதிகமா இருக்கும். நீ கேப் போட்டா வலி குறையும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அப்ப நீ கேப் முட்டி வலி இருந்தாலே நீ கேப் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நீ கேப் ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த அழுத்தம் ஏற்படுத்துறதுக்காக. அந்த அழுத்தம் எதுக்கு தேவை அப்படின்னா மூட்டு வீங்காம இருக்கிறதுக்கு தானே தவிர உங்க வலியை குறைக்கிறதுக்கும் அந்த நீ கேப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ அடுத்த விஷயம், இப்ப அந்த நீ கேப் வந்து நான் கீழே இருந்து மாட்டி இழுத்து போடுறதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்கு. நம்மளோட கிரப் பேண்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வீங்காம உங்க முட்டியை பார்த்துக்கும். வீக்கம் இருந்தாலுமே அதை குறைக்கிறதுக்கு இந்த கிரப் பேண்டேஜ் மேல போட்டீங்கன்னா வீக்கம் குறைய வாய்ப்புகள் அதிகம். அடுத்து செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வீக்கம் இருக்கும்போது நீ கேப்போ இல்ல கிரப் பேண்டேஜோ போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த விஷயமா காலை எலிவேட் பண்ணி வைக்கணும். அதாவது 2 பில்லோ சப்போர்ட்ல காலை மேல வச்சுக்கணும். அது கூடவே வந்து பாதத்தை கீழே மேல அசைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மசில்ஸோட ஹெல்ப்பை வச்சு அங்க இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வெளியேற்ற ப்ராசஸ் வேகமா நடக்கும். ரத்த ஓட்டம் ப்ராப்பரா நடக்கும். மசில்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய நீரெல்லாம் பம்ப் பண்ணி அனுப்பும் நீங்க அசைக்க அசைக்க. ஸோ நீங்க அசைக்கவே இல்லை அப்படின்னா உங்களோட அந்த இடம் வந்து வீக்கம் அப்படியே தான் இருக்கும். அசைச்சா மட்டும்தான் அந்த அசைவின் காரணமா அந்த வீக்கம் வெளியேற்றப்படும். வீக்கத்துல இருக்கக்கூடிய கெட்ட நீர் வந்து வெளியேற்றப்படும் நம்ம உடம்பால. ஸோ இந்த மாதிரி 2 பில்லோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி நம்ம படுக்கும்போது கால் வந்து இப்போ தரையை விட்டு கொஞ்சம் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போதுமே ஈஸியா நமக்கு வீக்கம் வந்து மேல ரத்தம் போயிட்டு தேங்கினா தானே வீக்கம் வருது. நீர் போயிட்டு தேங்கினா தானே வீக்கம் வருது. தேங்காம திரும்ப கீழே வந்துடும். ஸோ இந்த டைம்லயுமே வீக்கம் நமக்கு ஃபாஸ்டா ரெடியூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம்னு பாத்தீங்கன்னா பில்லோவை ஒரு பில்லோ தான் வைப்போம். முட்டிக்கு மட்டும் இப்படி பில்லோ வச்சு இப்படி வச்சிருப்போம். ஸோ அந்த நேரத்துல என்ன ஆகும்னா சிலருக்கு இந்த இடம் பாதெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே இல்லைனாலுமே அந்த வீக்கம் குறையிறது ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதுக்கு 2 பில்லோ இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க காலை வச்சீங்கன்னா ஃபாஸ்டாவே உங்களோட வீக்கம் வந்து குறைஞ்சிடும். கடைசியா தேர்ட் மெத்தட், நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது. மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மசில் வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரத்த குழாய்களுக்கு குடிக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். மசில் வீக்கா இருந்ததுன்னா அதாவது அழுத்தி எல்லாம் அந்த நீரை மேல தள்ள முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஈஸியாவே நம்ம மூட்டு வீங்கிடும். ஸோ அந்த வீக்கம் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வலுவா இருக்கணும். அந்த தேவையில்லாத நீர்கள் அங்க தேங்க விடாம அதை அழுத்தி தள்ளுற அளவுக்கு நம்மளோட தசைகள் வலுவா இருக்கணும். ஸோ அப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மூட்டுல தேவையில்லாம வீக்கம் வராது. வீக்கம் வந்தாலும் சீக்கிரமா சரியாகும். ஸோ அதனால நீங்க உங்களோட மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது மூட்டு வீக்கம் அடிக்கடி வராம தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ அவ்வளவுதாங்க. இந்த 3 மெத்தட்ஸுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு 3 எக்ஸசைஸோட இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேரா படுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா லெக் ரைஸ் பண்ணிட்டு கீழே வச்சிடுங்க. இது வந்து வீக்கம் இருக்கும்போது பண்ணணும். மற்ற டைம்ல இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் இருக்கு. அந்த எக்ஸசைசஸ்லாம் நீங்க கத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்க கால்கள் இன்னும் பலமா இருக்கும். பட் வீக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்க பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டுக்கு சின்னதா மூவ்மெண்ட் கொடுக்கறது, காலை பெண்ட் பண்ணி நீட்டணும். பொறுத்துக்கிற அளவுக்கு வலி இருந்தா நீங்க தைரியமா இந்த மூவ்மெண்ட்ஸை பண்ணுங்க. மூவ்மெண்ட்ஸ் தான் உங்க வலியை வேகமா குறைக்கும், உங்களோட வீக்கத்தையும் வேகமா குறைக்கும். ஸோ அடுத்த விஷயம், இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு காலை நீட்டுறது. இந்த மாதிரி ஒரு 10 முறை இந்த எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே 10 முறை நீங்க பண்ணிக்கணும். 2 காலுக்குமே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறத நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.